நீ சொல்ற நான் எம்ஜிஆர் மாதிரி கலைஞர் சாரி அண்ணா மாதிரின்ற எம்ஜிஆர் பத்தி தெரியுமா உனக்கு? சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். எம்ஜிஆர் வந்து அவரோட ரசிகர் வந்து ஒருத்தர் வந்து எம்ஜிஆருக்கு பத்திரிகை வச்சாராம். பத்திரிகை வைக்கும் போது அவர் சொன்னாராம், தலைவா நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன். எம்ஜிஆர் அந்த இதை வாங்கி அவரோட டெய்லி ப்ரோக்ராம் இருக்கிறது இதில் வச்சுட்டு இருந்துட்டாராம், மறந்துட்டார். சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்காராம் கார்ல. அப்ப பார்க்க போது இவர் ரசிகருக்கு கல்யாணம். இப்ப கூட இருக்க உதவியாளர் சொல்றாரா, நம்ம சட்டமன்றத்துக்கு அர்ஜென்டா போகணும் அப்படின்னதுக்கு அவர் இதெல்லாம் மறந்துருப்பாரு, சரி வரல டைமும் ஆயிடுச்சு, மறந்துருப்பாரு, கல்யாணம் பண்ணி ஆயிருப்பாரு அப்படின்னு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணான்னு அதெல்லாம் இல்லை, அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்னை நம்பி அவன் இருப்பான் அப்படின்னு. தாம்பரம் தாண்டி ஒரு கிராமத்துக்கு அந்த கொற்ற மலையில எம்ஜிஆர் அவர்கள் போறாரு. போகும்போது ரோடு பிளாக், இறங்கி நடக்க முடியல, வேசியை மடிச்சு கட்டி அந்த சேத்துல இறங்கி போனா அந்த ரசிகர் கல்யாணம் பண்ணாம வெயிட்டிங்லேயே இருக்காரு. அதுதான் ஒரு ரசிகன் தலையை மேல வச்சிருக்க அன்பு, ஒரு தலைவன் ரசிகர் மேல வச்சிருக்கு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் உன்னோட மாநாட்டுக்கு வந்து செத்து போனாங்க விக்கிற வண்டியில. நீ மறுநாள் பார்த்தேன்னா ஜேபிஆரோட ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போய் அங்க போய் கும்மி அடிச்சுட்டு இருக்க. அவங்க அடக்கம் பண்ற ஒரு அனுதாபம் ஏதாவது தெரிவிச்சியா? நீ எல்லாம் எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி பேச